இன்றைக்கி நாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2025 குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோங்க. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கண்டச்சனியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்குது. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி சித்திரைக்கு 31 விசுவாவசு வருடத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு வராரு. குரு 10ல் வரா, நல்லதா ஜோசியரே கெட்டதா ஜோசியரே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 10ஆம் இடம் அப்படிங்கிறது குருவுக்கு ஒரு உருப்படாத இடம் அப்படின்னு கூட சொல்லிவிடலாம். என்ன ஜோசியரை எடுத்தோன்னே இப்படி மன உளைச்சல் ஆக்குறீங்களே, நாங்கள் ஏற்கனவே மன உளைச்சலில் தான் இருக்கோம், என்ன ஏதாவது நல்ல வார்த்தை சொல்ல மாட்டிங்களா அப்படி சொல்லிட்டு கேட்கணும் தான், நீங்கள் தான் நெகட்டிவாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், 10ல் குரு அப்படின்னா பதவியில் மாற்றம். நல்லதொரு மாற்றமா இல்லை கெட்ட மாற்றமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டச்சனி இருக்கும்போது பெரும்பகுதி சுமாரான கெட்ட மாற்றமாக தான் இருக்கும். அதில் எந்ததொரு மாற்று கருத்தும் இல்லை. சுய ஜாதகத்தில் குரு அமர்ந்த இடம், சுய ஜாதகத்தில் குரு கிடைக்கக்கூடிய ஒரு பார்வை, குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் உங்களுடைய லக்கணத்துக்கு எப்படி இருக்குது, என்ன தசாபுக்தி அப்படிங்கிறது நடக்குது, இது எல்லாம் கொஞ்சம் நாம் துல்லியமாக பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு இதில் இருந்து நன்மைகள் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இருந்தாலும் பொதுவான பலன் அப்படிங்கிறது 10ல் இருக்கக்கூடிய குருவால் நல்லது அப்படிங்கிறது எதுவும் செய்ய முடியாது. ஆனால் குரு நின்ற இடம் பால் பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஒரு வகையில் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக ஒரு மாற்றத்தை நீங்களாக வர வச்சுக்கணும். 10ல் குரு, பதவியில் மாற்றம், வேலையில் மாற்றம். அப்போ அந்த மாற்றத்தை நாமளாக தேடிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கொடுக்காது. அதனால் கூடுமான வரைக்கும் ஒரு தொழிலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் நிறுவனத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யலாம். ஒரு கல்லாப்பொட்டி இந்தாண்டை இருக்குது, எடுத்து இந்தாண்டை போடு, இல்லை ஒரு வேலையாள் இருக்காங்க அவனை மாற்றிட்டு வேறு வேலையாள் போடலாம். அதுக்காக ரொம்ப நாளாக இருக்கிறவங்கள மாற்ற சொல்கிறீங்க ஜோசியரே அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு ஆள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்கிறீங்க, இல்லை ஒரு ஆள் யாரையாலும் குறைங்க. இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது செய்யணும். அதே மாதிரி ஒரு இடத்துல நான் வேலை செய்கிறேன், நானும் இன்னொருத்தவன்ட்ட கூலி வேலை செய்கிறேன், நான் எப்படி தொழிலில் மாற்றம் செய்கிறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஒரு இடத்துல வேலை செய்ய போகிறப்போ நீங்கள் எடுத்து சொல்லலாம், எனக்கு வேறு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கொடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி நாமளாக கேட்ட சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத உருவாக்கிக்கணும். அதே மாதிரி குடியிருக்க வீட்டில் நம்ம கொஞ்சம் மாற்றம் செஞ்சுக்கணும். அதாவது ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு வீட்டுக்கு மாறினீங்க அப்படின்னா 10ல் குரு இந்த இடமாற்றம் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார். ஏதோ ஒரு வேறு வீடு, நான் ஒரு 4000 ரூபாய்க்கு குடியிருக்கேன் இந்த ஏரியாவில், அது கிடைக்காது ஜோசியர் அப்படின்னா போயிட்டு பார்த்து ஒரு 1000 ரூபா 5000 ரூபாயாக பார்த்து இன்னொரு இடத்த மாற்றிக்கிங்க, அது தப்பு கிடையாது. அதனால இல்லை ஜோசியரே நான் சொந்த வீட்டில் குடியிருக்கேன், நான் எப்படி வீடு மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நாம்
நம்ம படுக்கக்கூடிய அறையை மாற்றிக்கணும். இந்த ரூமில் படுக்கிறீங்களா, அந்த ரூமில் படுத்துக்கோங்க. ஒரு ரூம் தான் இருக்கா, ஹாலில் படுத்துக்கோங்க. ரூமே இல்லை, ஹாலில் தான் படுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வடக்க தலை வைக்கக்கூடாது. வழக்கமாக மேற்க வைக்கிச்சிங்க, கிழக்க வச்சுக்கோங்க. கிழக்க வச்சிருக்கியா, தெற்க வச்சுக்கோங்க. தெற்க வைக்கிறியா, மேற்க வச்சுக்கோ. வடக்க தவிர மற்ற பகுதியில் தலை வைக்கக்கூடிய பகுதியை மட்டும் திசை மாற்றிக்கோங்க. அதே மாதிரி சாப்பிடக்கூடிய இடத்த மாற்றிக்கோங்க. வழக்கமாக ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல உட்காந்து சாப்பிடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத நாம் வரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா தேவையற்ற மாற்றங்களால் வரக்கூடிய பாதிப்புகள், பின்னடைவுகள் அதிலேருந்து நாம் தப்பிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி தொழில் செஞ்சீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. மற்றபடி குரு நின்ற இடம் தான் பால், பார்க்கும் இடம் சிறப்பு அப்படிங்கிறதுனால குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படணும் இந்த இடத்துல. அந்த ஒரு வகையில் குரு பார்வை எங்கெங்கே விழுகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 2, 4, 6 இந்த 3 வீட்டில் விழுகுது. இதில் தனஸ்தானத்தில் விழக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது தன வாக்கு குடும்ப ஸ்தானம். மிக அற்புதமான ஒரு ஸ்தானத்தில் குரு பகவானுடைய அருள் பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு விழுகுது. அப்போ தரத்துக்கு பஞ்சம் இல்லை, பணம் வரத்துக்கு பஞ்சம் இல்லை. காசு பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். 10 ரூபா நமக்கு தேவை அப்படின்னா 10 ரூபா நம்மக்கிட்ட இருக்குண்டா. எதுவும் 10 ரூபா கடன் வாங்கி செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ இருந்துச்சு செலவு பண்ணேன். சேமிப்பு அப்படிங்கிறது கரைஞ்சி போச்சு. மற்றபடி எனக்கு அதனால் ஒன்றும் பெருசாக நட்டம் கிடையாது. யார்கிட்டையும் போய்ட்டு நான் கை கட்டி நிற்கலை. ஒரு நகை நட்டு அப்படிங்கிறத அடகு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லபடியாக இருக்கேன். 10 ரூபா சம்பாதிச்சேன், 10 ரூபா செலவு பண்ணேன், என்ன மிச்சம் இல்லை அவ்வளோதானே அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஒரு 5000 ரூபா செலவு வருது அப்படின்னா 5000 ரூபா வரவு வரும். 10,000 செலவு வருதா 10,000 வரவு வரும். அப்போ பணத்தை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவை கிடையாது. அதோட இந்த வாக்குஸ்தானம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை காப்பாற்றுறதுக்காக எந்த எல்லைக்கும் போவீங்க. கௌரவத்தை காப்பாற்றிடுவீங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க. வாக்கு தவறாதவன்டாவேன் அப்படி சொல்லிட்டு 4 பேர்கிட்ட நல்ல பேர் எடுத்துடுவீங்க. அதே மாதிரி குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஆதரவாக தான் இருப்பாங்க. ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கணவன், மனைவி, தாய், தந்தை, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் எல்லாருமே நமக்கு ஆதரவாக இருப்பாங்க. இதுவும் நல்லா தான் இருந்தால் ஒரு தம்பிக்கு ஒரு கஷ்டம், இல்லை ஊருக்காரங்க ஒரு கஷ்டம், நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் அப்படி சொல்லிட்டு உதவி செய்கிறதுக்கு நாலா பக்கத்தில் இருந்தும் நேசக்கரம் அப்படிங்கிறது நீளும். அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்குக்கு குறைவு அப்படிங்கிறது இருக்காது. கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி பேச்சை மூலதனமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லதொரு வாக்கு வன்மம் அப்படிங்கிறது இருக்கும். நல்லபடியாக இருப்பீங்க. அதில் எந்ததொரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி 4ஆம் இடத்துல குரு பார்வை விழுகுது. சுகஸ்தானம். இந்த மருத்துவ செலவெல்லாம் இருக்காது, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதோ உடம்பு சரியில்லையா, ஒரு 200 300க்கு ஒரு ஊசியை போட்டோமா சரியாக போயிடும். பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கண்டகச்சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால தேக ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். ஆனால் குரு பார்வை அதை சரி பண்ணுது. அதே மாதிரி தாயார் வழியில் சிலருக்கு சொத்து சேர்க்கைங்கிறது உண்டாகலாம். தாயார் ஏதாவது அப்பப்போ 10 ரூபா ஏதாவது கொடுத்து உதவலாம். இந்த மாதிரி தாய் வழி உறவுகளால் தாயால் 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. கவலைப்பட வேண்டியது இல்லை. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. குரு பெயர்ச்சி நடந்த அடுத்த 4 நாட்களில் ராகு 6ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. கேது உங்களுடைய ராசியை விட்டு விலகி 12ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அப்போ சர்ப்பதோஷியில் இருந்த நீங்கள் வெளியில் வரீங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பு தான். அந்த ஒரு வகையில் 6ஆம் இடத்துல ராகு ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு வராரு. அவர் மேலே குரு பார்வைப்பட்டு புனிதப்பட்டு போகிறார் அப்படிங்கிறதுனால இந்த கடன், பகை, நோய் எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள் எதுவுமே இருக்காது. கடன் இருந்தால் அடைக்கலாம், நகை இருந்தால் மீட்கலாம். அதே மாதிரி சக ஊழியர்கள், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல போட்டி, பொறாமை இந்த மாதிரி இருக்குது. நம்மளை காலை வாரி விட்டுருன்னு சொல்லிட்டு நினைக்கிறான், முதுகில் குத்துவோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பார்க்குறான். இப்படி இருந்தவங்க எல்லாமே தானாக போயிடுவாங்க. நம்ம அவங்கள பற்றி கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறதே கிடையாது. அதே மாதிரி நோய் நொடி இருக்காது, பெரியதொரு பாதிப்புகள் எதுவுமே இருக்காது, நல்லாவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம் 6ஆம் இடத்துல குரு பார்வை விழுந்து அங்கே ராகுவினுடைய பார்த்து புனிதப்பட போகிறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இது ஒரு குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாம் சொல்லலாம். அந்த ஒரு வகையில் பல நன்மைகள் அப்படிங்கிறது நடக்க போகிற ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டம் இருக்கும்.
கண்டக சனி இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத குரு பார்வையால் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றங்கள் அப்படிங்கிறது நீங்களாக வர வச்சுக்கணும். தொழிலையோ இல்லை வீட்டிலையோ மேல் சொன்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத வர வச்சுக்கோங்க. பெரியதொரு பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம், வியாழக்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்குங்க. மிகச்சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். நன்றி, வணக்கம்.